இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அந்த குழந்தை மேலே பாசத்தை காமிப்பேன். நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ இப்படி கிடைக்கலையோ, நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு நான் ஏங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னொரு பேபியே வேணான்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது அவங்கக்கிட்ட சொன்னது, நீ ஃபஸ்ட்டு தனியாக நீ கொடுத்துருந்த குழந்தைக்கு முக்கியத்துவம், இப்போ 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுப்போம். இவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலுமே நான் ஏற்றுக்கிட்டேன்னா, நம்ம இப்போது நானும் அக்காலாம் உட்காந்து பேசும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நான் சொல்லும்போது அவங்களும் அதை யோசிப்பாங்க. விட்டு நம்ம இருக்கோம், இனிமேல் அவங்களுக்கு நம்ம இருக்கோம், நம்ம தான் ஃபேமிலி. யார் என்ன சொல்கிறா நம்ம. ஃபஸ்ட்டு நான் புதுசாக மேரேஜ் பண்ணி போகிறேன் அப்படின்னா அவங்க என்னை பார்த்துக்குறாங்கன்னா அது வேறு விஷயம். ஓகே, நம்ம தம்பி பொண்ணு அப்படி நம்ம பார்த்துக்கணுன்ற மாதிரி. பட் எனக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் தெரிஞ்சும், இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் அவங்க என்னை அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை புரிஞ்சுக்கிட்டு, இவப்பட்ட கேரக்டர்ப்பா, இவளுக்காக சில விஷயம் நம்ம மாற்றிக்கலாமே அப்படின்ட்டு அவங்க மாற்றிக்கிறாங்க எனக்காக. அதெல்லாம் ஒரு 5 hours 6 hours கிட்ட தனியாகவே வீட்லேயே இருப்பேன். ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் வேறு ரொம்ப இல்யூஷன் நிறைய யோசிக்கிற டைப் வேறு. அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும், ஆனால் ஏன் அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க, அவள் அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்பா கூட அம்மா கொஞ்சமாச்சும் சிரிச்ச முகமாக இருந்திருப்பாங்க. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அம்மா வந்துட்டு சின்ன வயசுலேருந்து வந்துட்டு நிறைய வாட்டி எங்களுக்குமே சொல்லியிருக்காங்க. இப்போவுமே நாங்கள் பார்த்தோம், தீக்ஷுக்காக தான் வாழ்ந்திருக்காங்க இல்லையா. தீக்ஷுவை வந்து படிக்க வைக்கணும், தீக்ஷுவை வந்து பெரிய ஆளாக்கணும், செட்டில் பண்ணி விடணும் லைஃப்பில் அப்படின்ட்டு. ஸோ அப்பா வந்ததுக்கப்புறமா தீக்ஷு மேலே இருந்த அந்த 100% வந்து லைட்டாக டீவியேட் ஆகிருக்கும். கொஞ்சம் இங்கேயும் கொடுக்கணும், கொஞ்சம் அங்கேயும் கொடுக்கணும், ஹஸ்பண்டும் முக்கியம் அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு எப்பயாவது பொசசிவாக இருந்திருக்கா? இல்லை, ஏன்னா அப்படி நடந்தது கிடையாது. ஏன்னா அப்பா வந்ததுக்கு அப்புறமே 2 பேருக்கும் அவங்க 2 பேர் லைஃப் பார்க்கணும்னு அவங்க 2 பேர் நினச்சது கிடையாது. 2 பேரும் ஏன் மேலே தான் நிறைய லவ் காமிக்கணுன்ற ஒரு விஷயம். இப்போது எந்த ஒரு விஷயமா நடந்தாலும், இப்போ நம்ம யூடியூப் இருக்குது, நம்ம யூடியூப்பில் சின்ன ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா நான் இருந்தால் தான் அந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே நான் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு அவங்க 2 பேர் லைஃப்பை பார்க்கணுன்னு அவங்க நினைக்கவும் கிடையாது. எனக்காக வாழணும் அப்படின்னு. இப்போ அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தப்பையும் அம்மா எனக்கு அப்படி தான் நினச்சாங்க. அப்பா வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் 2 பேருமே எனக்கு அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போது ஏன் இப்போது இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொல்கிறதுக்கு, அவங்க இன்னொரு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அந்த குழந்தை மேலே பாசத்தை காமிப்பேன். நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ இப்படி கிடைக்கலையோ, நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு நான் ஏங்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னொரு பேபியே வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கவும் இவங்க என் மேலே வந்துட்டு பாசம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது 2 பேருமே தோணும். சாப்பிடும் போதும் தோணும், இது தீக்ஷு இல்லாமல் சாப்பிட வேண்டாம். இப்போ நான் ஸ்கூலுக்கே போயிட்டனாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது புது டிஷ்ஷாக ஏதாவது ட்ரை பண்ணாலுமே அதை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது எனக்கு அவங்க 2 பேர் மேலே என்கிட்டேருந்து அம்மாவுக்கு ஒரு 50% போனாலும் அது போய் தான் ஆகணும். ஏன்னா அவர் இருக்கும்போது என்கிட்டே எல்லா இம்பார்ட்டன்ஸும் வந்ததுன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். அதே மாதிரி அப்பாக்கிட்டேயும் ஒரு 50% அங்கே போகணும், என்கிட்டயே வந்து அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேர் மேலேயும் அவங்களும் ஈச் அதை கேர் பண்ணணும்ல. அப்படி இல்லாமல் இருந்தாலும் அவங்க 2 பேருக்கு ஹர்ட் ஆகும். ஆனால் 2 பேரும் என் மேலே காமிக்கிறாங்க. ஸோ அது எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இவங்க மேலே போயிடுச்சா விடலாம். எனக்கு இது வரைக்கும் அவங்க என்கிட்ட அம்மா வந்து என்கிட்ட தான் பேசணும், அப்பா கிட்ட போக அப்படிலாம் பொசசிவ் ஆகிற கேரக்டரும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா அவங்க வந்து குழந்தைய எப்படி பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து எப்படி நாங்கள் கூட இருந்து பார்த்ததுனால தெரியும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்ட்டு. நான் வந்து அதை இது பண்ணக்கூடாது இல்லையா. நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது அவங்கக்கிட்ட சொன்னதே, நீ ஃபஸ்ட்டு தனியாக நீ கொடுத்துருந்த குழந்தைக்கு முக்கியத்துவம், இப்போ 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் ஆனால் நம்ம பார்த்துப்போம் தான் சொன்னது. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைடில் தாத்தா பாட்டி, அம்மா வீட்டு சைடில் அவங்க 2 பேரும் மட்டும்தான். வேறு யாரையும் அம்மா வந்துட்டு பேசுறதில்ல, அதனால் விட்டாச்சு. தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அப்பா வீட்டு சைடில் இருக்க பாட்டி, அத்தை, மாமா, அப்புறம் அண்ணா, தங்கச்சி, பாப்பா, தம்பி பாப்பா எல்லாருமே நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக எடுக்கும் பொழுது. ஏன்னா இப்போ இவங்க 2 பேர் எடுக்கிறாங்கன்னா அது வேறு. ஏன்னா அப்பா அம்மா நான் ஒரு பொண்ணுன்றனால எடுக்கிறாங்க. அதை தாண்டி தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அத்தை, மாமா எல்லாரும் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு விஷயம் வைக்கிறாங்கல்ல, பாப்பா என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு பெரிய ஃபேமிலி, இவங்க சைடே ஒரு பெரிய கேர் நம்மக்கிட்ட வரும்பொழுது என்ன இருக்குது, பெஸ்ட் லைஃப் சூஸ் பண்ணோம்ல. சூப்பர். ஏதாவது ஒரு சீக்ரெட் இருக்கா அம்மா கிட்ட இவ்வளோ வருஷமாக சொல்லாத ஒரு சீக்ரெட்? இல்லைம்மா, நீங்கள் எனக்கு 8 வருஷம் வந்துட்டு எல்லாமே பண்ணாலும்
அப்பான்ற ஒரு பர்சன் இல்லைன்னு நான் இதுக்காக ஏங்கியிருக்கேன், இந்த ஒரு இடத்துல நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சீக்ரெட் இப்போ உங்களுக்கு அது கிடச்சிருச்சு, பட் அது இந்த இடத்துல நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. நான் எல்லாத்தையுமே அம்மா கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். இந்த டைம் இல்லைம்மா இது எனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நான் ஷேர் பண்ணிடுவேன். இது வரைக்கும் அம்மா எனக்கு அதான் நான் சொன்னேன்ல, எல்லாமாவே அம்மா இருந்துட்டப்போ நான் சில விஷயம் கலாட்டாலேயே அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்பொழுதும் அப்பா கூட வரலேன்னு எங்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். அம்மா அதான் ஃபஸ்ட்டு கலாட்டாவில் சொன்னேன் இல்லையா, அம்மா அப்பா வரல நான் ஏங்கியிருக்கேன்னு சொன்னது தான். அதான் ஒரே ஒரு சீக்ரெட் நான் வந்து ஃபுல்லாக மறைச்சது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு அவளை, அது மட்டும் தான் இருந்தது. ஏன்னா இப்போ நான் ஸ்கூலில் நடக்கிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் A to Z நான் ஒரு நாள் ஃபுல்லாக 2 பேர்ட்டையும் சொன்னால் தான் எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா ஸ்கூல் விட்டு வருவேன் 2 hours கண்டினியூஸாக இவங்க 2 பேரையும் உட்கார வச்சிருவேன், கொரியர் போடுவாங்க. நான் உட்காந்து ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவேன். 2 பேரும் அவ்வளோ நேரம் 2 hours கண்டினியூஸாக சொல்லுவேன். ஃபுல்லாத்தையும் கேட்டாதான் எனக்கும் தூக்கம் வரும். ஏன்னா ஃபுல்லாத்தையும் நான் சொன்னாதான் எனக்கு, அதனால எதுவும் நான் மறைக்க. அது 2 பேர் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா வந்தாலுமே சொல்லுவாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. வீட்டில் யார் இருந்தாலும் நான் ஸ்கூல் முடிச்சு வந்துட்டேன் அப்படின்னா யார் இருந்தாலும் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான். இப்போ இவளை பார்த்து எங்க நாத்தனார் பசங்க கத்துக்கிட்டாங்க. ஆமா, என்ன பார்த்து வந்தா இந்த விஷயத்த வந்து அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணணும், அக்கா அந்த மாதிரி பண்றாங்கல்ல நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சின்ன நாத்தனார் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தோன்னா உட்காந்துட்டு அண்ணாவையும் அண்ணியும் உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ வேலை இருக்குடினா நீ அக்கா சொல்லும் போது கேட்குறாங்களே நீ கேளுங்க. அது எதனாலன்னா இப்போ நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பழகிருக்கேன், நான் ஏற்றுக்கிட்டேன். இவ்வளோ பெரிய பொண்ணாக இருந்தாலுமே நான் ஏற்றுக்கிட்டேன்னா எங்கள் அக்கா குழந்தைங்க கூட நம்ம இப்போது நானும் அக்காலாம் உட்காந்து பேசும்பொழுது இவங்களாம் இல்லாத பொழுது நான் பேசும்பொழுது இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நான் சொல்லும்போது அவங்களும் அதை யோசிப்பாங்க. விட்டு நம்ம இருக்கோம், இனிமேல் அவங்களுக்கு நம்ம இருக்கோம், நம்ம தான் ஃபேமிலி, யார் என்ன சொல்கிறா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ அதனால தான் நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் எனக்கு என்ன சந்தோஷம்னா, நான் புரிஞ்சிட்ட மாதிரியும் என்னுடைய அக்கா பசங்க முதற்கொண்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப பாசம், ரொம்ப கேரிங். நான் அக்கா தான் கூப்பிடுவேன், நாத்தனார் அண்ணின்லாம் கூப்பிட மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அக்காக்கான்னு சொல்லி, ஏன்னா ஒரே ஸ்கூல் நாங்கள்லாம், அவங்க எங்களோட சீனியரு நாங்கள் ஜூனியரு அவ்வளோதான். ஆனால் ஒரே ஸ்கூல்னால அக்காக்கான்னு சொல்லி பழகிடுச்சு. சின்னக்கா பெரியக்கா அவங்க பசங்க எங்கள் மாமியார் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பாசம், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவர் ஏதாவது ஃபோன் பண்ணி அம்மா நான் ஆவடி வரேன்னு சொன்னால் கூட செல்வாட்டை கேட்டுவாடா, அதுதான் ஃபஸ்ட்டு. நீ கிளம்பி வாடா, அவங்க வீடு அவங்க சொந்த வீடு போகிறாங்க ஆனாலும் செல்வாட்டை கேட்டியாடா அதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதாவது கேட்டால் கூட செல்வாட்டை கேட்டியாடா இதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை, என்ன தான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அக்காங்க வீட்டுக்கு அப்படியே வராதுன்ட்டாங்க, அப்படியே வராது அவளை கேட்காமன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா செல்வா சொன்னால் கரெக்டாக இருக்கும், அவள் ஏதாவது டிசிஷன் எடுத்தானா கரெக்டாக இருக்கும், அவளை கேட்காம எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இருந்தால் நாங்கள் 3 பேருமே வேலை செம்ம டைட்டு, பொட்டிக் இருக்கிறதுனால அவரோட பிஸ்னஸ் என் பிஸ்னஸ் ரொம்ப டைட்டாக போகும் எங்களுக்கு ஒர்க்கே. நான் இங்கேருந்து வீக்லி ஒன்ஸ் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போவோம், அங்கே பக்கத்தில் ஆவடிக்கு போவோம். நாங்கள் போயிட்டா போதும் நல்லா தூங்குவேன். காலைல 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன், யாருமே எழுப்ப மாட்டாங்க. ஏன்னா மாமியார் வீடுனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், காலைல எந்திரிக்கணும், நிறைய வேலை இருக்கும். அங்கே போனாலே நான் நல்லா தூங்குவேன். 11 மணி வரைக்கும் என்னை யாருமே எழுப்ப மாட்டாங்க. அவள் தூங்கட்டும், எழுப்பாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் என்னை எழுப்பி நான் ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போனால் பாவம் வேலை செய்கிறா, இங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாத்தனாரெலாம் எனக்கு. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் புதுசாக மேரேஜ் பண்ணி போகிறேன் அப்படின்னா அவங்க என்னை பார்த்துக்குறாங்கன்னா அது வேறு விஷயம், ஓகே நம்ம தம்பி பொண்ணு நம்ம பார்த்துக்கணுன்ற மாதிரி. பட் எனக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் தெரிஞ்சும் இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சும் அவங்க என்னை அவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை புரிஞ்சுக்கிட்டு இவள் இப்படிப்பட்ட கேரக்டர்ப்பா, இவளுக்காக சில விஷயம் நம்ம மாற்றிக்கலாமே அப்படின்ட்டு அவங்க மாற்றிக்கிறாங்க எனக்காக. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்ல, அதெல்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவங்க மாற்றிக்கிறாங்க, அது வேறு விஷயம். குழந்தைங்களும் எனக்காக இது பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயம். ஏன்னா ஒரு சிலது நான் சாப்பிட மாட்டேன், குழந்தைங்க மாற்றிக்கிறாங்க. எனக்கு நான்வெஜ் நிறைய நான் சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப ரேர் நான்வெஜ் சாப்பிட்றது. இவங்க நான்வெஜ் நல்லா சாப்பிட்றவங்க. ஆனால் நாங்கள் போகிறேன்னு தெரிஞ்சாலே அக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கிறது, அதையும் குழந்தைங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். குழந்தைங்களும் என்ன மாமின்னு என் மேலே அவ்வளோ பாசம். குழந்தைங்க 4 பேருமே மாமின்ட்டு. அதாவது எனக்கு இப்போதான் புதுசாக வந்து எனக்கு என்ன ஃபீல்னா, எனக்கு புதுசாக கல்யாணம் பண்ணி போன மாதிரி. ஏன்னா எனக்கு இப்போ அத்தை அப்படின்னு சொல்லியில எனக்கு பெரிய, என்ன சொன்னேன் இல்லையா பாஸ்ட் லைஃப்பில் என்னோட நாத்தனார் அந்த பாப்பா ரொம்ப பாசம். என் நாத்தனார் பாப்பா ரொம்ப பாசம். என்னோட மேரேஜுக்கு அவள் தான் எனக்கு மெட்டி வாங்கி கொடுத்தது, எல்லாமே அவள் தான், ரொம்ப கேரிங். அதை தாண்டி இந்த குழந்தைங்க வந்து என்னை குழந்தையிலேருந்து என்னை பார்த்தவங்க தான். பட் எவ்வளோ மாமின்னு சொல்கிறதா இருக்கட்டும், பாப்பா கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவங்க வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவே நல்லா பார்த்துப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய, நான் அது ஒரு லக்கி.
அந்த மாதிரி. நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு லோன்லியாவே இருக்கிறது இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அப்பா அம்மா 2 சைட்லயும் இருக்காங்க. எல்லா ஸ்டோரிஸ் பேசுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஃபுல் பேக்டாக போகுது. பட் வந்துட்டு முன்னாடி லோன்லியா இருந்த நாட்கள் இருக்கா? அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு வேளை இப்போ நம்ம கூட அப்பா இருந்தால் நல்லா இருக்கும், தனியாக இருக்கோமே, தனியாக வந்து வீடை திறந்துட்டு நம்மளே வந்து உட்காந்துட்டு இருக்கோமே, அந்த மாதிரி நாட்கள் இருந்ததா? இருந்திருக்கு. ஏன்னா அம்மா வந்துட்டு ஒர்க் போயிடுவாங்க. மார்னிங் 8 o'clock ஒர்க் அங்கே ஆஃபீஸில் இருக்கணுன்றனால சீக்கிரமாக ரெடி ஆகிடுவாங்க. சீக்கிரமாக என்னை ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அம்மா டேரெக்டாக போயிடுவாங்க. ஸோ காலையில் நாங்கள் 2 பேர் எந்திரிக்குமோ பார்க்குறது தான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஒரு 4 o'clock வீட்டுக்கு வந்தேன்னா கீ கொடுத்துருவாங்க. நானாக வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிடுவேன், எதையுமே திறந்து வைக்க மாட்டேன். ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு டிவி போட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து படிப்பேன். ஏன்னா டிவி இருந்ததுன்னா யாரோ கூட இருக்க மாதிரி இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் எனக்கு மைண்ட் செட். அப்புறம் ஃபேன் எல்லாம் போட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரொம்ப அம்மா ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவ்வளோ. ஏன்னா அம்மா காலையில் போகிறாங்க, நைட் 8 o'clock, மார்னிங் 8 போனால் நைட் 8 9 அது மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு 5 hours 6 hours கிட்ட தனியாகவே வீட்லேயே இருப்பேன். வீட்டில் இருக்கமோது தனியாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் ஏன்னா நம்ம வந்துட்டு அம்மாவை ரொம்ப டிஸ்டர்பும் பண்ண முடியாது. ஏன்னா அம்மா ஒர்க் போய் தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. ஸோ அங்கே போயிட்டோமா எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க ஆஃபீஸில் உட்காந்து என்னை பற்றி யோசிப்பாங்க. பயமாக இருக்குன்னு சொன்னாலே எப்படி இருக்கா, என்ன இருக்கா, ஏது என்ன அப்படிலாம் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ஓகேம்மா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் பாட்டுக்கு தனியாக நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். நான் பாட்டுக்கு உட்காந்து படிப்பேன். தனியாக ஒரு மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் வேறு ரொம்ப இல்யூஷன் நிறைய யோசிக்கிற டைப் வேறு. ஏதாவது உட்காந்து நான் பாட்டுக்கு யோசிப்பேன். நான் லைக் எனக்கு எப்படின்னா அப்பா அப்பா இருந்தால் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி அம்மாவோட எப்போவுமே நான் என்ன யோசித்தாலுமே அம்மாவை பற்றி யோசிப்பேன். அப்போலாம் அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், ஆனால் ஏன் அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்க, அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்பா கூட அம்மா கொஞ்சமாச்சும் சிரிச்ச முகமாக இருந்திருப்பாங்க, நம்மளுக்காகவே ஓடுறாங்களே, 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களே, அம்மா மட்டும் தனியாக போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்பேன். ஏதாவது நான் வேறு தனியாக உட்காந்துன்னு ஏதாவது பேய் இருக்கிற மாதிரியே கூடலாம் ஃபீல் ஆகுன்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டு. அது மாதிரி நிறைய பயம்லாம் இருக்கும். அப்புறம் அம்மா 9 o'clock வருவாங்க. நான் வந்த உடனே அம்மா கூட ஒரு 1/2 an hour தான் பேச முடியும், ஏன்னா டைம் ஆகிடும், அடுத்த நாளுக்கு ஒர்க் போகணும். அதனால் ஒரு 1/2 an hour உட்காந்து பேசுவோம், சாப்பிடுவோம், தூங்கிடுவோம். அந்த 1/2 an hour ஒரு நாளைக்கு 1/2 an hour மட்டும் தான் எங்கள் 2 பேருக்கும் டைம் கிடைக்கும். நான் அந்த டைமில் நிறைய உட்காந்து பேசுவோம். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறோம். எதுவும் சோகமாக எனக்கு இது மாதிரி தனியாக இருக்குது, பயமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி எதுவும் லைக் ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும் நான் சொல்லிட்டேன்னா அடுத்த நாள் அவங்க யோசிப்பாங்கனால அந்த 1/2 an hour ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. பட் அந்த டைம் என்ன யோசித்தாலும் அம்மாவை பற்றி தான் அந்த டைமில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அம்மாக்காகவே படிக்கணும், அம்மாக்காகவே என்ன விஷயம் பண்ணாலும் அம்மாக்காக பண்ணணும். அம்மா வேலைக்கு போயிடுவாங்கன்றனால நான்லாம் எல்லா ஒர்க்கும் நானே பண்ணி வச்சிருவேன் வீட்டில். அம்மா வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கணும். டயர்டில் வருவாங்க, டயர்டில் வந்து இது ஒர்க் பண்ணக்கூடாதுன்றனால நானே எல்லா ஒர்க்கும் பண்ணி வச்சிருவேன். எல்லாமே நானே பண்ணி வச்சு. இப்போ பண்ணுறாங்களா? இப்போ பண்ணுறது இல்லை, ஏன்னா 2 பேர் இருக்காங்கல்ல, அதனால இப்போ அவ்வளோ பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நானே எல்லா வேலையும் பண்ணிடுவேன். அவ்வளோலாம் பண்றதே இல்லை இப்போ. நான் அப்போ நிறைய பண்ணேன், இப்போ சுத்தமாக நிறைய வேலை செய்வா. நான் ஆஃபீஸ் விட்டு வந்து பாத்திரம் கழுவிடுவாங்க, துணி மடிச்சு வச்சிருவாங்க, துணி மிஷினில் போட்டுருவாங்க, வீடு வாசல் பெருக்கிடுவாங்க, கரெக்டாக 6 மணிக்கு விளக்கேற்றிடுவாங்க. நான் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சாமி பக்தி, பயங்கர சாமி பக்தி. விளக்கேற்றிடுவாங்க, வாசலில் கோலம் போட்டுருவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை மட்டுமா தான் என். சில டைம் நானே ஏதாவது செஞ்சு வைப்பேன். ஆமாம், இதாவது நல்லாவே இல்லைனாலும் ஓகே ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி. ஆனா இப்போ மேடம் எந்த வேலையும் எல்லாம் 2 பேர் இருக்காங்க. அதனால செய்ய சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவரு என்ன திட்டுவாரு, ஏன் குழந்தை வேலை நான் செய்ய சொன்னம்மா பண்ணணுமாமான்னு இழுப்பேன். அப்போ வந்துட்டு எங்க மாமியார் அவங்க வீக்லி வந்துருவாங்க. வீக்லி வரும்போதெல்லாம் பாப்பா அது எடுத்து வேணா, ஏமா குழந்தைகிட்ட சொல்ற, இருமா நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து இவ்வளவு குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த குழந்தையில அவங்க தூக்கிட்டாங்க, குழந்தையில இருந்து அவங்க பாக்குறதுனால அவங்களுக்கு புதுசாலாம் வித்தியாசம் தெரியல. ஆக்சுவலா அப்பா சைடு வீட்டுல எல்லாரையுமே வந்து நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பட் நாட் தட் மச் க்ளோஸ். அவங்க கூட அவ்வளோ ரொம்ப க்ளோஸா இருந்தது இல்ல. இப்பதான் ரொம்ப ஃபுல்லா அங்கே தினமும் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போதெல்லாம் அங்கே ஓடிடுறது. நம்ம வந்துட்டு ஒரு குட்டி கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் ஒன்று விளையாட போகிறோம், சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. உங்களோட ஃபேவரட்ஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு இவங்க 2 பேரும் ஸ்லேட்டில் எழுத போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பேசிக்கக்கூடாது, டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் முக்கியமாக அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, ஓகேவா? இதுதான் இந்த விளையாட்டு. ஓகே, பார்க்கலாமா? யார் வந்துட்டு தீக்ஷுவா இல்லை சந்தோஷா? யார் வந்துட்டு நம்ம செல்வா கம் ஜான்சியை சொல்லியிருந்தா ப்ரிப்பேர் ஆச்சு பண்ணியிருப்பேன்.
நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கேம் போகுது. குயிக்காக எழுதணும், காப்பி அடிக்கக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது, நோ டிஸ்கஷன். ஓகேவா? என்ன தான் எல்லாரும் பார்க்கணும். ஸோ ஜான்சியோட ஃபேவரட் ஃபுட் என்ன? ஐயோ ரெண்டு குரூப். மறைச்சு எழுதுங்க ஆன்சர்ஸ். சரி ஓகே எழுதுறேன். எல்லாமே சாப்பிடுவாளா? ஐயோ ஐயோ அங்கே பார்க்கக்கூடாது, நீங்கள் லைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கு. சரி எழுதிட்டேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் காட்ட மாட்டேன் சார். இன்னும் அடிஷ்னல் ஷீட் கேட்பீங்க போல இருக்கே. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. போதும், டைம் அப். நான் சொல்லிடுவேன் இப்போ. எழுதுடா எதுவாக இருந்தாலும் பரவாயில்லடா. இப்போ ரிவீல் பண்ணலாமா? ஜான்சியோட ஃபேவரட் ஃபுட். ஓகே, நீங்கள் காமிங்க. நீங்கள் அழிக்கலாம் கூடாது, காமிங்க. பிரியாணின்னு எழுதியிருக்காரு. ஓகே. ஸோ வந்துட்டு கணவர் வந்து பிரியாணின்னு எழுதியிருக்காரு, மகள் வந்து டொமேட்டோ ரைஸ். ஆமாம், வெஜ்ஜில் வந்து டொமேட்டோ ரைஸ். அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. ரொம்ப பிடிச்சது டொமேட்டோ ரைஸ் தான். ஃபேவரட்னா டொமேட்டோ ரைஸ் தான். சார் என்ன சார் என்கிட்டயே பேசும்போது சொல்கிறாங்க சார், எனக்கு வந்துட்டு நான்வெஜ்லாம் ரொம்ப பிடிக்காது, அவர் வீட்டுக்கு போனால் நான்வெஜ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வெஜ்ஜு தான் சமைச்சு கொடுப்பாங்கன்ட்டு. எப்படி சார் பிரியாணின்னு எழுதுறீங்க? நாளையிலேருந்து ஆற்காடு பக்கம் போனீங்க போகவே கூடாது. அதாவது என்னன்னா, நான்வெஜ் சாப்பிடணும்னா பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவேன். பிரியாணி தாண்டி வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதனால அவர் அப்படி எழுதிட்டாரு. வீட்டில் சமையல் செய்யறேன்னா நான் போகிற கடைக்கு ஃபர்ஸ்ட் கடை பிரியாணி தான் சாப்பிடுவேன். அது நான்வெஜ்ல எந்த இதுவுமே இப்போ பிடிக்காது. யாருக்கு பாயிண்ட் கொடுக்கலாம் நீங்களே சார்? ரெண்டு பேருக்குமே கொடுங்க. இல்ல, ஏன்னா ரெண்டு வாய்ப்பே பேருமே இல்ல. எனக்கு பிடிச்சதுதான். ஒண்ணுதான் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கலாம்? நீங்க அவருக்கு கொடுத்தா நான் தக்காளி சாதம் எத்தனை நாள் செஞ்சீங்க? பிடிக்கும்னு சொல்லி ஒரே ஒரு தடவை தக்காளி தொக்கு நிறைய வைக்கிறோம் அடிக்கடி. அது சாதம் வேற, தக்காளி சட்னி. அது சாப்பாடுல போட்டு பிரச்சனை, தக்காளி தொக்கு அவ்வளவுதானே. தக்காளி சாதம் தானே. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஃபேர் எனஃபா தெரியுது, தீக்ஷுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நம்ம கரெக்டா தப்பு பண்ணிட்டோமோ, உங்ககிட்ட மட்டும் ஆன்சர் காமிச்சிட்டு அவங்கள சொல்ல வச்சிருக்கலாமோ. ஆமா, எந்த ஃபுட் வந்து பிடிக்கவே பிடிக்காது? டிக் டிக் 1, டிக் டிக் 2. இல்ல ஒரு நிமிஷம். நான்வெஜ் வெஜ்ஜான்னு கேட்க கூடாது. அதெல்லாம் இல்ல. என்ன கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நான் தான் இப்போ கேள்வி கேட்பேன். எழுதுங்க சந்தோஷ், பார்த்துக்கலாம். வீட்டுக்கு போய் அடி கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிருச்சு. எழுதுங்க. எழுதிட்டாரு ஒரு வழியா நினைக்கிறேன். ஸோ ஜான்சிக்கு பிடிக்காத டிஷ் வந்து பாவற்காய்னு எழுதியிருக்காரு, நீங்க வந்து பீஃப்னு எழுதிருக்கீங்க. எது உங்களுக்கு பிடிக்காது? பீஃப் தான் பிடிக்காது. ஷூட்டிங் ஸ்பாட்ல பாவக்காய் தொக்கெல்லாம் பண்ணுவாங்கடா. ஸோ அகைன் செகண்ட் கேள்விக்கும் செகண்ட் பாயிண்ட் பொண்ணுக்கு தான் போச்சு. ஜான்சி வந்து அதிகமா சந்தோஷப்படுறது எதுக்கு? அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, டே டு டே லைஃப்லேயும் இருக்கலாம். இந்த விஷயம் கொடுத்தா அவங்க செம குஷியாகிடுவாங்கன்னா என்ன ஒரு விஷயம்? கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை ஒரு நிகழ்வாக இருக்கலாம். மறைச்சு வச்சு எழுதுங்க, அதை காமிச்சு வச்சு எழுதுறீங்க நீங்க. இந்த சைடு திரும்புங்க. அதான் ஒரு நிமிஷம் இருங்க. இத பண்ணா சந்தோஷமாயிடுவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. அதுல எது வந்து ரொம்ப சந்தோஷமாறாங்கன்றத கம்பேர் பண்ணி நம்ம பாயிண்ட் கொடுப்போம். இவங்க எழுதுறதுல நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஆன்சர் கேட்டுடுங்க. அதுக்கு அப்புறம் ஆமா, அவங்களே எனக்கு தெரிஞ்சு உங்க ரெண்டு பேரோட பாத்துருப்பாங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, நீங்க சொல்லுங்க, எது வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும் உங்களை? ஜாலியாக நாங்கள் ரீல்ஸ் பண்ணுவோம்ல, அதுவே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஆமாங்க எழுதிட்டாங்க. ஐயோ சூப்பர், ஃபைனலி அவங்க வந்து நான் லைவ் போனான்னு போட்டிருந்தேன். லைவ் போனாதான் அம்மா வந்துட்டு ஒரு நாளைக்கு லைவ் போனா லைவ் போனா நிறைய டென்ஷன் வரும் அந்த இடத்துல. ஆனா லைவ் போனோம்னா அப்பா இன்னைக்கு போயிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ரீல் பண்ணும்போது தினமும் நாங்க ரீல் இப்போ பண்றது இல்ல. ஆமா, ஒரு 1 hour இல்ல எனக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அப்பா நாளைக்கு நாளன்னைக்குலாம் ரீல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்துல ஒரு காமெடி ரீல் எடுக்கிறதுக்கு செம்ம ஃபன்னா இருக்கும். அது நாங்க பிடிஎஸ் எடுக்கணும்னு நினைப்போம். நாங்க அந்த பிடிஎஸ் எடுக்க ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஏன்னா அது ஒரு சின்ன காமெடிக்கே பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னா இருக்கும். விழுந்து சிரிப்போம். அது பயங்கர ஹாப்பியா இருக்கும். காலையிலேருந்து எவ்வளோ டென்ஷனா இருந்தாலும் லைவ்லாம் போய் முடிச்சே இருந்தாலும் இது பார்க்கும்போது செம்ம ஃபன்னா இருக்கும். சூப்பர். ஸோ வந்துட்டு ஃபைனலாக ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு. 2-1 போகுது இப்போ. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் மறைச்சு வச்சு எழுதுங்க. ரொம்ப இரிட்டேட் ஆகுற விஷயம் அவங்க என்னது? ஓகே, டிக் டிக் 1, இரிட்டேட் ஆவறதா? டிக் டிக் 2. ரெண்டு பேருக்குமே தெரியலன்னா 2 பேருக்கும் 0 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாமா? அப்போ தெரியாதவங்க 2 பேருக்குமே அவங்க எதுக்கு கோவப்படுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க? அவங்க எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்களே. என்னது இது? ஒரே டேமேஜா இருக்கு. 2 பேருமே தப்பா தான் எழுதுவாங்க எப்படியோ. எனக்கு தெரியல. தெரியல. 2 பேருக்குமே 0.
நீங்க எதுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆவீங்க? லைவ் போகணும்னா ஷார்ப்பாக 2 o'clock லைவ் ஆஹா போகணும். ஸோ அந்த டைமிங்க்கு முன்னாலே ப்ரிப்பேர் ஆகணும், எல்லாமே ரெடி ஆகணும்னு நான் நினைப்பேன். அப்போ தான் 2 பேருமே பஞ்சுவாலிட்டியே இருக்காது. அப்போ தான் இவர் ஒன்று பண்ணுவார், இவன் ஒன்று பண்ணுவான். எனக்கு இரிட்டேட் ஆகும், கோவம் வரும், கத்திட்டே இருப்பேன். நான் சாப்பிடாம கூட லைவ் போயிருக்கேன் நிறைய நாள். 2 o'clock லைவ் போனால் 5 o'clock நான் சாப்பிடாம இருந்திருக்கேன். அப்புறமா இவர் என்ன பண்ணுவார், பாப்பா வச்சு அவள் கொண்டா லைவ்ல இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் பண்ணுவேன். அதுக்கு மட்டும் தான் இரிட்டேட் ஆவேன். அந்த அதுக்கு மட்டுமா? பட் அதிகமாக அதுக்கு மட்டும்தான். காலையில் எழுப்புனா கோவம், சரி நீங்கள் சொல்லுங்க போங்க. ஈவினிங் நைட்டு 10 மணி வரைக்கும் கோவம் தான். தூங்குறதுக்கு நான் லேட்டா ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து பதில் தெரியாம 2 பேரும் எழுதல. எதுக்கு எதுன்னு தெரியாம எழுதல. இது ஒரு நான் ஃபர்ஸ்ட் சொல்றத கேட்கலனா எழுதணும்னு தோணுச்சு. அப்புறம் அவங்க சேட்டை பண்ணா எழுதணும்னு தோணுச்சு. ஏதாவது இதை எடுத்துட்டு வா இரிட்டேட் நான் சொன்னேன். இரிட்டேட் அப்பனா என்னாலதான் ரொம்ப எப்படி சொல்றது, சீக்கிரமா தூங்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவங்க அந்த பங்க்சுவாலிட்டி ரிலேட் பண்ணி சொல்றாங்க. ஆமா, அது இவர் என்ன சொல்வாரு, சீக்கிரமா தூங்கணும், ரொம்ப பஞ்சுவாலிட்டியா இருப்பாங்க. என்ன பண்ணாலும் அவங்க இரிட்டேட் ஆவாங்க நாங்க சொல்றோம். இவங்க என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணனே பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா, நான் சும்மா உட்காந்துருந்தா கூட வேணுனே சாங் அதிகமா வைக்கிறது, இவர் போனை தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவேன். இவர் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் போனை போட்டுட்டு வேணும்னே இந்த ஒரு சாமியார் ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அந்த வாய்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி காலையில எழுந்து நியூஸ் போட்டுருவாரு, காலையில நியூஸ் பார்ப்பாரு, நைட்டு திடீர்னு 1 மணிக்கு திரும்பி படுத்தா கூட போனை வந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு அந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப இரிட்டேட் ஆகும். மாட்டிட்ட பங்கு. சூப்பர். அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான், மறைச்சு வச்சு எழுதுங்க. ஃபேவரட் ஆக்டர்? ஓகே, காமிச்சிருங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. விஜய் சேதுபதி அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், வெரி நைஸ். ஸோ 3 points 2 points. ஓகே, அவ்வளோதான், இன்னும் போகுமா? அடுத்தது வந்துட்டு ஒரு கேள்வி இருக்கு, பட் அதுக்கு நீங்க ஆல்ரெடி பதில் சொல்லிட்டீங்க. எதுக்கு ரொம்ப கோவப்படுவாங்கன்ற ஒரு விஷயம் தான். அது வந்துட்டு ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, தெரிஞ்சிருச்சு. ஸோ த வின்னர் ஆஃப் திஸ் கேம்னு பார்த்தா வந்து தீக்ஷு தான். தீக்ஷு தான். ஸோ வந்துட்டு பெட்டர் கம்பேட்டபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும் அவங்கள பத்தி நிறையா. தேங்க்யூ. யா, ஸோ we have come to the end of the game. நம்ம இவ்வளோ அழகாக இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டோம். ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லவ்ல நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஃபெலிசிட்டேஷன் உங்களுக்காக வந்துட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை கொடுத்துடலாம். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.